கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். நாம் இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தின் 2வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் உண்டாவது எது? யாதொரு ஆறுதல். அன்பினாலே உண்டாவது எது? யாதொரு தேறுதல். ஆவியினால் உண்டாகிறவை எவை? யாதொரு ஐக்கியம், யாதொரு உருக்கமான பட்சம், இரக்கங்கள். பிலிப்பியர் எவைகள் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று பவுல் விரும்பினார்? ஏக சிந்தை, ஏக அன்பு. பிலிப்பியர் எப்படி ஒன்றையே சிந்தித்துக் கொள்ள வேண்டும்? இசைந்த ஆத்துமாக்களாய். இசைந்த ஆத்துமாக்களாய் பிலிப்பியர் ஒன்றையே சிந்தித்து எதை நிறைவாக்க வேண்டும்? பவுலின் சந்தோஷத்தை. ஒன்றையும் எவைகளினால் செய்யக்கூடாது? வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது. ஒருவரை ஒருவர் எப்படி எண்ண வேண்டும்? தங்களிலும் மேன்மையானவர்களாக. எதினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும்? மனத்தாழ்மையினால். அவனவன் எவைகளை நோக்காதிருப்பானாக. தனக்கானவைகளை. அவனவன் எவைகளை நோக்குவானாக. பிறருக்கானவைகளை. யாரில் இருந்த சிந்தை நம்மிடத்தில் இருக்க வேண்டும்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. கிறிஸ்து இயேசு யாருடைய ரூபமாயிருந்தார்? தேவனுடைய ரூபமாய். கிறிஸ்து இயேசு எதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை? தேவனுக்கு சமமாயிருப்பதை. கிறிஸ்து இயேசு தம்மைத்தாமே வெறுமையாக்கி யாருடைய ரூபம் எடுத்தார்? அடிமையின் ரூபம். கிறிஸ்து இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து யாருடைய சாயலானார்? மனுஷர் சாயல். ரூபம் எடுத்து என்பதன் அர்த்தம் என்ன? சாயல் எடுத்து. கிறிஸ்து இயேசு மனுஷர் சாயலாகி யாருடைய ரூபமாய் காணப்பட்டார்? மனுஷ ரூபமாய். கிறிஸ்து இயேசு மனுஷ ரூபமாய் காணப்பட்டு எது பரியந்தமும் கீழ்ப்படிந்தவரானார்? மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும்.
கிறிஸ்து இயேசு சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத் தாமே என்ன செய்தார்? தாழ்த்தினார். சோதனை கேள்வி 1. ஒன்றையும் எதனால் செய்யக்கூடாது? ஏ பொறாமையினால், பி எரிச்சலினால், சி அறியாமையினால், டி வீண் பெருமையினால். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினதினால் தேவன் இயேசுவுக்கு என்ன செய்தார்? எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இயேசுவின் நாமத்தில் யாருடைய முழங்கால் யாவும் முடங்கும்? வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர். யார் கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்? இயேசு கிறிஸ்து. யாருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்? பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக. பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்ட நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தருளினார்? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை. பவுல் தூரமாயிருக்கும் போதும் கீழ்ப்படிய வேண்டியவர்கள் யார்? பிலிப்பியர். பிலிப்பியர்கள் எப்போது மாத்திரம் கீழ்ப்படிய கூடாது? பவுல் அவர்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது. பவுல் தூரமாயிருக்கிற பொழுதும் பிலிப்பியர் எது நிறைவேற பிரயாசப்பட வேண்டும்? தங்கள் ரட்சிப்பு. பவுல் தூரமாயிருக்கிற பொழுது தங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிலிப்பியர் எப்படி பிரயாசப்பட வேண்டும்? அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும். தேவன் எவைகளை பிலிப்பியரில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார்? விருப்பத்தையும் செய்கையையும். விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவர் யார்? தேவன். தேவன் எதின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறார்? தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி. தான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற எது பவுலுக்கு உண்டாயிருக்கும்? மகிழ்ச்சி. தான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி பவுலுக்கு எப்போது உண்டாயிருக்கும்? கிறிஸ்துவின் நாளில். பிலிப்பியர் எதை பிடித்துக் கொண்டிருந்தார்கள்? ஜீவ வசனத்தை. பிலிப்பியர் ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே எதைப் போல பிரகாசித்தார்கள்? சுடர்களைப் போல. உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற பிலிப்பியர் எப்படி இருக்க வேண்டும்? குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய்.
எந்த சந்ததியின் நடுவிலே பிலிப்பியர் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்க வேண்டும்? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின். பிலிப்பியர் எல்லாவற்றையும் எப்படி செய்ய வேண்டும்? முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும். தர்க்கிப்பில்லாமலும் என்பதன் அர்த்தம் என்ன? வாதம் செய்யாமலும். சோதனை கேள்வி 2. ஒருவரை ஒருவர் எப்படி எண்ண வேண்டும்? ஏ, தன் சொந்த ஜனத்தைப் போல. பி, தன்னை அழைத்தது போல. சி, தங்களோடு வாழுபவர்களாக. டி, தங்களிலும் மேன்மையானவர்களாக. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பலி என்று பவுல் எதை குறிப்பிடுகிறார்? விசுவாசம். பிலிப்பியரின் எவைகளின் மேல் தான் வார்க்கப்பட்டு போனாலும் மகிழ்வேன் என்று பவுல் கூறினார்? விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும். பிலிப்பியர் என்ன செய்து பவுலோட கூட சந்தோஷப்பட வேண்டும்? மகிழ்ந்து. நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்று கூறியவர் யார்? பவுல். பிலிப்பியரின் செய்திகளை அறிந்து என்ன அடையும்படி பவுல் நம்பியிருந்தார்? மனத்தேறுதல். பிலிப்பியரின் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படி பவுல் யாருக்குள் நம்பியிருந்தார்? கர்த்தராகிய இயேசுவுக்குள். பவுல் யாரை சீக்கிரமாய் பிலிப்பியரிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருந்தார்? தீமோத்தேயுவை. தீமோத்தேயு பிலிப்பியரின் காரியங்களை எப்படி விசாரிப்பார்? உண்மையாய். பிலிப்பியரின் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு தீமோத்தேயு யாரைப் போல மனதுள்ளவன்? பவுலைப் போல. தீமோத்தேயுவை தவிர மற்றவர்கள் எல்லாரும் எவைகளை தேடவில்லை? கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை. கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாதவர்கள் எவைகளை தேடுகிறார்கள்? தங்களுக்குரியவைகளை. தகப்பனுக்கு ஊழியம் செய்வது யார்? பிள்ளை. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல பவுலுடனே கூட ஊழியம் செய்தது யார்? தீமோத்தேயு. பிலிப்பியர் தீமோத்தேயுவின் எப்படிப்பட்ட குணத்தை அறிந்திருக்கிறார்கள் என்று பவுல் கூறினார்? உத்தம குணத்தை. தீமோத்தேயு பவுலுடனே கூட எது நிமித்தம் ஊழியம் செய்தான்? சுவிசேஷத்தின் நிமித்தம். தீமோத்தேயுவின் உத்தம குணம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எது?
பவுலுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தது. எவைகள் இன்னபடி நடக்கும் என்று அறிந்தவுடன் தீமோத்தேயுவை அனுப்புவேன் என்று பவுல் கூறினார். தன் காரியங்கள் தானே சீக்கிரத்தில் பிலிப்பியரிடத்தில் வருவதாக யாருக்குள் பவுல் நம்பிக்கையாயிருந்தார்? கர்த்தருக்குள். பவுல் யாரை பிலிப்பியரிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினார்? எப்பாப்பிராதீத்துவை. எப்பாப்பிராதீத்து யாருடைய ஸ்தானாபதி? பிலிப்பியருடைய ஸ்தானாபதி. சோதனை கேள்வி 3. எப்படிப்பட்ட சிந்தையே பிலிப்பியர்களிலும் இருக்க வேண்டும்? ஏ, அவர்களை அடையாளப்படுத்தும் சிந்தை. பி, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. சி, தங்கள் வாழ்வை உயர்த்துகிற சிந்தை. டி, தங்களில் பரிசுத்தத்தை உருவாக்கும் சிந்தை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பவுலின் குறைச்சலுக்கு உதவி செய்தவன் யார்? எப்பாப்பிரோதீத்து. எப்பாப்பிரோதீத்துவின் குணங்களாக பவுல் குறிப்பிடுபவை எவை? என் சகோதரன், உடன் வேலையாள், உடன் சேவகன், பிலிப்பியரின் ஸ்தானாபதி, என் குறைச்சலுக்கு உதவி செய்தவன். எப்பாப்பிரோதீத்து பிலிப்பியர் எல்லார் மேலும் என்ன உள்ளவன் என்று பவுல் குறிப்பிட்டார்? வாஞ்சை. பிலிப்பியர் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ள எப்பாப்பிரோதீத்துவுக்கு வந்தது என்ன? வியாதி. எப்பாப்பிரோதீத்து வியாதிப்பட்டதை கேள்விப்பட்டவர்கள் யார்? பிலிப்பியர். தான் வியாதிப்பட்டதை பிலிப்பியர் கேள்விப்பட்டதினால் எப்பாப்பிரோதீத்து எண்ணப்படுகிறவனுமாயிருந்தான். மிகவும் வியாகுலம். வியாகுலப்படுகிறவன் என்பதன் அர்த்தம் என்ன? கவலைப்படுகிறவன். எப்பாப்பிரோதீத்து வியாதிப்பட்டு எதற்கு சமீபமாயிருந்தான்? மரணத்திற்கு. எப்பாப்பிரோதீத்துவுக்கு இறங்கினவர் யார்? தேவன். தேவன் எப்பாப்பிரோதீத்துவுக்கு இறங்கினதும் அல்லாமல் யாருக்கும் இறங்கினார்? பவுலுக்கும். தேவன் பவுலுக்கு எதற்காக இறங்கினார்? துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு. பிலிப்பியர் யாரை மறுபடியும் கண்டு சந்தோஷப்பட பவுல் அவனை அனுப்பினார்? எப்பாப்பிரோதீத்துவை. எது குறைய எப்பாப்பிரோதீத்துவை பவுல் பிலிப்பியரிடம் அதிசீக்கிரமாய் அனுப்பினார்? தன் துக்கம். எப்பாப்பிரோதீத்துவை பிலிப்பியர் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? மிகுந்த சந்தோஷத்தோடே.
பிலிப்பியர் யாருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடே எப்பாப்பிரோதீத்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? கர்த்தருக்குள். எப்பாப்பிரோதீத்துவை போல உள்ளவர்களை பிலிப்பியர் எப்படி எண்ண வேண்டும்? கனமாய். ஊழியத்திலே தன் பிராணனையும் எண்ணாமல் இருந்தவன் யார்? எப்பாப்பிரோதீத்து. எதற்காக எப்பாப்பிரோதீத்து தன் பிராணனையும் எண்ணாமல் இருந்தான்? பிலிப்பியர் குறைவை நிறைவாக்கும்படிக்கு. எதிலே பிலிப்பியர் குறைவை நிறைவாக்கும்படிக்கு எப்பாப்பிரோதீத்து தன் பிராணனையும் எண்ணாமல் இருந்தான்? பிலிப்பியர் பவுலுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தில். எப்பாப்பிரோதீத்து எது நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான்? கிறிஸ்துவின் ஊழியத்தி நிமித்தம். சோதனை கேள்வி 4. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானது யார்? ஏ கிறிஸ்து இயேசு, பி மோசே, சி பவுல், டி எலியா. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆமேன்.